2 வருடமாக ஆமா இருந்தரசு புரிந்து வருகிறார்கள். ஆண்டு வரும்போது ஆமா நாம படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அதுதான் இருக்கு. ஆனால் 12 வருடமாக இருந்தரசு புரிந்து வரும்போது ஆண்டவன் பகவான் என்றைக்கும் போல பூலோகத்துக்கு படியளக்க போயிருக்காரு. அண்ணன் படிக்க தங்கச்சி சிரிக்க ஒரே கூத்துதான். ஆமா ஆனால் ஆண்டவன் பகவான் என்றைக்கும் போல பூலோகம் போய் படியளந்து விட்டு வாரேன் என்று ஆதி கரை கண்ட சிவபெருமான் திருநீலகண்டன் தில்லை அம்பல நடராஜர் அப்படியே பூலோகத்துக்கு படியளக்க வந்திருக்காரு. பார்வதியாளுக்கு பகவான் மேல சந்தேகம் வருது. வரலாமாமா? வரக்கூடாது. ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல என்னைக்கு சந்தேகம் வந்துச்சோ அன்னைக்கே சந்தோஷம் தொலைஞ்சு போயிடும். சந்தோஷம் போச்சு. ஆகையினால் சந்தேகம் வந்தா எந்த குடும்பமா இருந்தாலும் கணவன் மனைவியை முழுசா நம்பணும், மனைவி கணவனை முழுசா நம்பணும். முழுசா நம்பணுமா? ஆமா. அது என்னையா முழுசா நம்பணும்? அதாவது அவர் 500 ரூபாய் உழைச்சி கொண்டு வந்து குடிச்சாருன்னா சரி 200 ரூபாய்க்கு உடம்பு வேலைக்கு மருந்து தானே வாங்கி குடிக்காரு. உடம்பு வலிக்கு மருந்து குடிக்காரா? ஆமா 200 ரூபாய்க்கு. 200 ரூபாய் மருந்து. ஆமா. அப்படிதான். அப்ப நாங்களும் 200 ரூபாய் மருந்து வாங்கி அடிக்கும். அடிக்க வேண்டியதானே, உங்களை யாரும் வேண்டாம்னா? நாங்க அடிச்சா நல்லா இருக்கும் குடும்பம். ஆமா குடும்பம். நீங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி ரூபாயில கொடுப்பாங்கம்மா. மகளிருக்கு எல்லாமே சலுகையில தானே போய்கிட்டு இருக்கு. ஆதார் அட்டையை கொண்டு போய் காட்டு 200 ரூபாவை 205 வந்து உனக்கு 115 ரூபாயில தருவாங்க. ஆகையினால் பார்த்தார் ஆண்டவன் பகவானை என் அம்மை உமை பார்வதியால் சந்தேகப்படுதா. என்ன பகவான் எப்ப பார்த்தாலும் நான் இல்லை என்றால் இந்த உலகத்துல ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுதாரு. பூணுனான் தான் துரும்புனான் தான் ஆகாயமுனான் தான் பூமியுனான் தான் அந்த சந்திரனுனான் தான் சூரியனுனான் தான் வாயு பகவானுனான் தான் வருண பகவானுனான் தான் நான் அசைந்தால் அசையும் இந்த அகிலமெல்லாம் அப்படின்னு ஆண்டவன் பகவான் சொல்லுதாரு. நான் அசைந்தா அசையும். ஆமா. இருந்தா தான் உலகம் சுத்தம் பூமி சுத்தம். வலதுகன் சூரியன்காரு இடதுகன் சந்திரனுங்காரு. ஆமா. அப்ப இவர் இல்லாட்டி இந்த உலகத்துல ஒளி கொடுக்க ஆள் கிடையாதா என்று என் ஆண்டவன் பகவான் என் அம்மையுமை பார்வதியாலும் 12 வருட காலமாக ஆதிவல்லி கைலாசத்திலே என் ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் பகவான் மேல பார்வதிக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? வரலாமா? வரக்கூடாது. 14 கோணமும் படைத்து எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் கண்டுபடி அளக்கிறது கரை கண்டருடைய வேலை. அடேங்கப்பா. என்னம்மா அது என்னையா கண்டுபடி அளக்குது? கண்டுபடி அளக்குதுன்னு சொன்னா அங்க பாரு வாழைப்பழ தொழில் சவைக்கிற பாரு சப்பு எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் ஆத்தா பத்திரகாளிக்கு தான். பத்திரகாளி ஏற்றுடுவா. ஆமா. அதனால் ஆமா பார்த்தால் ஆமா பார்வதியா பகவான் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்டு படி அளக்கவர் கரை கண்டர் ஆதி கரை கண்ட சிவபெருமான் என் அம்மை பார்வதியால் இன்னைக்கு நம்ம பகவான் கிட்ட கேட்டணும் என்று என் ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஆதிவல்லி கைலாசத்துல இருக்கும் போது அந்த ஆதிவல்லி கைலாசத்தை தேடி யார் வாரா பாருங்க. 30 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் நாமல் இன்றைக்கு ஆண்டவன் பகவானை பார்த்து வர வேண்டும் என்று எங்க வாரார் வாருங்க. கையிலை நல்ல கையிலை தேடி காரணி பொன் கையிலை தேடி மங்களாறு பாடை கூடி கருட சங்கிலி பாடம் அவர் ஓட்டோ நல்ல பெருநடையா
திருநாளையா அங்க ஓடி வாரார் தேவர்களும் திருநாளையா விருணையா பார்க்க வேண்டும் அழகு நல்ல தேவரெல்லாம் ஆண்டவனை பார்க்க வேணும் அழகு நல்ல தேவரெல்லாம் தேவர்களும் முனிவர்களும் திறமையுடன் ஓடிவார தேவர்களும் முனிவர்களும் திறமையோடு ஓடிவார் ஐயாவே பகவானே அடையாள கும்பரம்புருளே ஐயா ஈஸ்வரனே இறையோனே ஐயா ஈஸ்வரனே இறையோனே ஐயா இறையட கும்பரம்பொருளே பகவான் வராரு பக்கப்பாட்டு அம்மா இது பத்தி அம்மா பத்தி தான் சூடம் பத்தியா ஐயா மேல சூடத்தை தானே வச்சிருக்காங்க அது அந்த பத்தியில பிடிக்கிறதுக்காண்டி வச்சிருக்காங்க அப்படியா அப்ப இது இன்னும் 8ஆம் பூஜை முடித வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எரியணும்ல எங்க அம்மாளுக்கு எரியணும்ல ஆமா மணக்கணும்ல ஆகையினால் ஆமா பார்த்தால் ஆண்டவன் பகவான் இடத்துல ஆமா நாம போய் பகவானை பார்த்து வர வேண்டும் என்று 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே வந்து ஆண்டவன் பகவானை அப்படியே வணங்கி நிற்கிறார்கள். என்ன ஐயா ஐயா தேவர்களே என்னப்பா என்னாச்சு? இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்? நீ தேடி வந்திருக்கீங்களா? என்ன காரணம்? சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க என்று ஆமா தேவாதி தேவர்களிடத்திலே ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார். பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம். ஆமா ஐயா நாங்கள் தேவர்களும் ரிஷிமார்களும் ஒன்றாக சேர்ந்து திருப்பார் கடலிலே சென்று அமிர்தம் கடைய போகின்றோம். அமிர்தம் கடையும் போது ஆமா எங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் என்ன பிறக்கும் ஆமா அது அத்தனையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்போம். கைலாசத்துக்கு நாங்க அனுப்பி வைப்போம். ஆமா அது அத்தனையும் நீங்க ஏத்துக்கிட. அது எல்லாம் உங்களை சேர்ந்தது. ஆமா என்று ஆண்டவன் பகவானிடத்திலே தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்ல அப்ப பார்த்தார். ஆமா யாரு ஐயா? ஆண்டவன் பகவான். அமிர்தம் தானே கடைய போறீங்க. ஆமா அவங்க போய் சந்தோஷமா அமிர்தத்தை கடைஞ்சிட்டு வாங்க. என்ன தேவையோ நீங்க அது வரது வரைக்கும் நீங்க அமிர்தம் கடையுங்கள். அதுக்கு முன்னாடி வர பொருள் எல்லாம் கைலாசத்துக்கு அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிடுவேன். ஆமா என்று ஆண்டவன் பகவான் அந்த 33 கோடி முனிவர்கள் தேவர்களுக்கு வரத்தை கொடுக்க உடனே முனிவர்களும் தேவர்களும் அவர் எங்க வாரார் பாருங்க. அவர் திருப்பார் கடல் தேடி எல்லோ அந்த தேவரெல்லாம் ஓடி வாரார் அமிர்தமதி கடைவதற்கு அந்த அழகு நல்ல தேவரெல்லாம் தேவர்களும் ரிஷிமார்களும் அவர் ஓட்ட உண்டாம் பெருநடைய ஓடி வாரால் பால்கடலும் அவர் திருப்பார் கடல் கடிலே வந்து திருப்பார் கடல் கடிலே வந்து அந்த தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடல் கடிலே வந்து யார் வாரா?
ஆனால் யார் வாரா யார் வாரா திருப்பார் கடல்ல போய் ஆமா அமிர்தம் கடைய வேண்டும் என்று அப்பா எங்க அப்பா பெரிய அண்ணாவிலாம வந்திருக்காங்க எங்க அப்பா கொடம்பாடியில வாங்க கொஞ்சம் குடத்தை பாடுங்க. ஆமா அண்ணா இந்த அண்ணாவி மாதிரி யார் படிக்க முடியும்? யாராலையும் குடம் அடிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா வாங்கம்மா என்ன பெத்தெடுத்த அம்மா. அடே அப்பா வாங்கம்மா வாழைப்பழம் கொண்டு வாங்கம்மா. ஆனால் ஆமா பார்த்தார் ஆமா ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானிடத்திலே விடைகளை பெற்றுக்கொண்டு நேர திருப்பார் கடலிலே வந்து நாம் அமிர்தங்களை இங்கு புசிக்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் இந்த திருப்பார் கடலை ஒரு தாளியாக்கி அந்த மகேந்திரகிரி பர்வதத்தை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி 1000 தலை கொண்ட அந்த ஆதிசேடனை வட கயிறாக பூட்டி வருகின்றார். அமிர்தங்கடையும் பொழுது தலைப்பக்கம் தேவர்களும் வால் பக்கம் அசுரர்களும் நின்று கொண்டு அதாவது ரிஷிமார்களும் நின்று கொண்டு 2 பேர் அமிர்தம் கடைகிறாங்க. அங்க உனக்கென்ன எனக்கென்னு அமிர்தம் கடைகிறாங்க. எப்படி அமிர்தம் கடைகிறார்கள்? எப்படி கடைகிறார்கள்? எனக்கு அல்ல உனக்கு என்று உகந்த அமிர்தம் கடையூராரே அல்ல உனக்கு என்று கடையும் போது அமிர்தம் அமிர்தத்தீரே அந்த மூதறியதான் பிறந்தா 2வது அமிர்தத்தீரே அவயிலே அவிதான் பிறந்தா அந்த 3வது அமிர்தத்தீரே 3வது அமிர்தத்தீரே 5வதும் பிறந்திடுமா தேவர்களும் அசுரர்களும் திருப்பாரி கடலோரம் வந்து அப்படியே தேவர்கள் தலைப்பக்கமாகவும் ரிஷிமார்கள் வாழ்பக்கமாகவும் நின்று கொண்டு அப்படியே அமிர்தம் கடைகிறார்கள். அமிர்தம் கடையும் போது முதலாவது நாள் அமிர்தத்திலே என்ன வந்து பிறகு வாருங்க முதலாவது அமிர்தத்திலே மூத்தக்கா மூதேவியால் வந்து பிறந்தார். ஆனால் மூதேவியாகப்பட்டவள் ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமான் முருகு பின்புறமாக மறைந்து கொண்டார். 2வது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு பிறக்குதாங்க ஓடி ஓடி. ஆனால் ஆமா இறந்த மரமா இது? ஆமா ஆனால் 2வது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு சின்னக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தா. ஒரு இழந்த மரம் இவ்வளவு பெருசு வளரணும்னா ஆமா எத்தனை வருஷமா இருக்கணும், எத்தனை தலைமுறைய பார்த்திருக்கோம். அதையினால் ஆமா அவங்க சின்ன பிள்ளைல இருக்கும் போது இருந்தே இந்த மரம் இருக்கான். ஆனால் 2வது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு சின்னக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தார். ஆண்டவன் பகவான் மைத்துனர் அந்த தூதோண நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார். 3வது அமிர்தத்தீரை 5வது பிறந்திடுமா 4வது அமிர்தத்தீரை 4 வேதம் வந்து பிறகுதம்மா. 5வது அமிர்தத்தீரே 5 பஞ்சபூதம் பிறந்திடுமா. 6வது அமிர்தத்தீரே அந்த 100 பூதம் சக்தி பூதம் சப்பாணி பூதத்தோடு அந்த தோழதில சங்கிரியா சங்கிரியான
மலை போல உடலாள மரம் போல உயரங்களா சாய்ந்த நல்ல சுருவத்தோடு அவர் சாய்ந்த நல்ல சுருவத்தோடு சங்கிலிய பூரம் வந்து பிறகுறை கையெடுத்து அந்த புகழ் பெரிய தேவரெல்லாம் ஆதிவள்ளி கையை நோக்கி அந்த ஆண்டவன் பகவானிடும் அவர் அன்புடனே ஒப்படைத்து ஐயாவே பகவானே அமிர்தம் கிடையும் போது 3வது நாள் அமிர்தத்தில் அழகான ஐராவதம் வந்து பிறந்தது. ஆமா 4வது நாள் கிடையும் போது 4 வேதம் வந்து பிறந்தது. 5வது நாளையில அமிர்தம் வந்து கிடையும் போது 5 பஞ்சபூதம் வந்து பிறந்தது. அத்தனையும் கொண்டு வந்து ஆண்டவன் பகவானிடத்திலே ஒப்படைத்தார்கள். 6வது நாள் அமிர்தம் கிடையும் போது நொண்டி பூதம், சண்டி பூதம், குருட்டு பூதம், செவிட்டு பூதம் 6 பூதங்களுக்கு அண்ணாதி பூதமாக தோளிலே சங்கிலியில் அப்படியே சாமி சங்கிலி பூதத்தார் வந்து வராங்க. அந்த பூதத்தாரை கொண்டு வந்து ஏற்கனவே அமிர்தம் கிடையும் போதே சொல்லிதானே போயிருக்காங்க. எங்களுக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் என்னென்ன பிறந்தாலும் பகவானே உங்ககிட்ட வந்து ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிதானே கூட்டிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த பூதத்தை கொண்டு வந்த ஆண்டவன் பகவானிடத்திலே ஒப்படைக்க அப்படி ஒப்படைக்கும் போது அந்த மலை போல் உருவங்களும் பனை மரம் போல் உயரத்தோடு அந்த பூதத்திற்கு தோளிலே சங்கிலி இளங்க பிறந்ததினாலே சாமி சங்கிலி பூதத்தார் என்று பெயர் கொடுத்து ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பகவான் அமர்த்தி இருக்க அசுரர்களும் தேவர்களும் அது கடைவோமே என்று கடல் தேடியோ அவர் 7வது நாளையிலே அமர்தமாதி கடையுவார். அமர்தமாதி கடையும் போவார் வெள்ளையான வந்து பிறந்திடுவார். 8வது நாளையிலே அமர்தமாதி கடையுவார். அமர்தமாதி கடையும் போது அந்த 8வது அமர்தத்திலே படையும் வந்து பிறகுரையா அடையும் போது வேதாள படை வந்து பிறந்தது. அடேங்கப்பா, வேதாள படை வந்து பிறந்தவுடனே அந்த வேதாள படையை ஆண்டவன் பகவானிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். மறுநாள் 9வது நாள் அமிர்தம் கடையும் போது அப்படியே 8 நாளா இழுத்து கடைஞ்சிருக்காங்க பத்தியா. 9வது நாள் அமிர்தம் கடையும் போது அந்த பாம்பு 1000 தலை கொண்ட ஆதிசேடனுடைய கழுத்தானது நெறிந்து அப்படியே ஆழகால விஷத்தை கக்குது. கக்கிய உடனே பார்த்தால் ஆண்டவன் பகவான் விஷத்தை கக்குற. ஆனால் விஷத்தை கடல்லையும் விட முடியாது, பூமியிலையும் விட முடியாது. விட்டமானால் பூமாதேவி தாங்க மாட்டா என்று கைலாசம் விட்டு வந்தாரு. அந்த அழகால விஷத்தை கையில் எடுத்தார். வடக்குற வாயில போட்டு முழுங்குறாரு. முழுங்கும் பொழுது
யாரு? பார்த்தால் பார்வதியால். பார்வதியால். ஆகா இப்பதான் புகை வருது. ஆனா ஆமா. ஆகா ஆஹா. போச்சே போச்சே. பகவான் குடிய கெடுத்துருவார் போல இருக்கு. போச்சே போச்சே போச்சே. குடிமோசம்லாம் வந்து சேர்ந்துரும் முழுக்க. கடல்ல போட்டா கடல் தாங்காது, பூமியில விட்டா பூமாதேவி தாங்க மாட்டா. ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா விஷத்தை எடுத்து ஆமா ஆண்டவன் பகவான் அவரே முழுங்கிட்டாரே ஆமா என்று என்று ஆண்டவன் பகவான் பகவான் தங்க எட்டி பிடிச்சா. அப்படியே கொதவளைய எட்டி பிடிச்சி சடக்குன்னு நெரிச்சிட்டான். எட்டி பிடிச்சா. ஆமா பகவானுக்கு விஷம் மேலையும் போக மாட்டேங்குது, கீழையும் போக மாட்டேங்குது. ஆமா மேலையும் தலைக்கும் ஏறல கீழையும் இறங்கல. இறங்கல. நடு தொண்டையில மாட்டிக்கிட்டு. ஆமா அந்த விஷத்தினுடைய மகிமையினாலே கொஞ்சம் கொஞ்சமா பகவானுடைய திரேகம் எல்லாம் நீல நிறமா மாறுகின்றது. அப்ப பார்வதியால் நினைக்கா நினைக்கின்றார். யார நினைக்கா பாருங்க, யார நினைக்கின்றார்? அண்ணா கண்ணா ஹரிராம கோபாலா, ஹரிராம கோபாலா, அயோத்திய ஆண்டராம தசரத மன்னனுக்கு வளர்த்து பட்டத்தை தீர்க்க வந்த என் மாய ராமச்சந்திரா என்று ஆளிலை மேல் பள்ளி கொண்ட என் அச்சுதாரி குராமா பால்களிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணா என்று அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்கா. அப்படியே அண்ணனை நினைக்கா. என்ன நினைக்கின்றார்? பால்கடலில் பள்ளி கொண்டே பச்சை மாறே மாறும் ஐயா. அமர்ந்தவரே சந்தையடத்து தீருமன்னா யாழிலை வேல் பள்ளி கொண்டு அச்சுதரே ரகுராமா அந்த சீரவில்ல வளைத்தவரே ஸ்ரீராமா எங்கள் அண்ணா ராவணனை போர் முடித்து நாராயணா எங்கள் அண்ணா உலகத்தையே ஓரடியா ஆழந்தவரே எங்கடையா பண்டாரமே ஆயர்வாடி வளர்ந்தவரே எங்கள் அண்ணாவே கண்ணனையா பார்வதியால் படுந்துயரோ பச்சமாரே பார்க்கலையோ கொஞ்ச நேரோ கையில கொட்டு சாத்தோ கேட்கும் அண்ணா ஐயா சத்து நேரோ கழிந்ததானா சந்து சாத்தோ கேட்கும் அண்ணா உத்தரையரோ கழிந்ததானா உரிமை சாத்தோ கேட்கும் அண்ணா
யாரு யாரு அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து நினைத்து ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி அநாத ரட்சகி ஆபத்து காந்தவி ஆமா ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அப்படியே நினைத்து அழுது புலம்புகின்றார் என் அண்ணா கண்ணா ஆமா ஆண்டவன் பகவான் அழகால விஷத்தெடுத்து முழுங்கி இருக்காரு அண்ணா பகவானோட மேனையெல்லாம் நீல நிறமா மாறி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிந்ததானால் இங்க கொட்டு சத்தம் கேட்கும் அண்ணா சற்று நேரம் கழிந்ததானால் ஜங்கு சத்தம் கேட்கும் அண்ணா கொஞ்ச நேரம் கழிந்ததானால் இங்க உரிமை சத்தம் கேட்கும் அண்ணா ஆண்டவன் பகவானை தாங்கள் தான் காப்பாற்றி தர வேண்டும் என்று ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பார்வதியால் அடியே அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்க பச்சம்மாள் ஓடோடி வந்தாரு ஓடி வருகின்றார்